திரு மகேஷ் அவர்கள் ஜான் டியர் டீலர்ஷிப்பிலிருந்து டிராக்டரை வாங்கியுள்ளார். மேலும் சர்வீஸ் மேனேஜர் விக்ரம் இன்று மகேஷ் அவர்களின் கிராமத்திற்கு வந்து டிராக்டர் இன்ஸ்டலேஷன் குறித்து தேவையான தகவல்களை வழங்குவார். வணக்கம் மகேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நான் விக்ரம், சர்வீஸ் மேனேஜர், ஜான் டியர் டீலர்ஷிப்ல இருந்து வரேன். நேத்து உங்களோட பேசியிருந்தேனே. ஓ ஆமா, வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன், வாங்க. அப்போ மகேஷ் சார், நாம பேசினது போல இன்னைக்கு உங்க டிராக்டருக்கு இன்ஸ்டலேஷன் செய்ய வேண்டியிருக்கு. நீங்களும் உங்க டிராக்டர் ஆபரேஷன் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா, சொல்லுங்க. ஆமா, அதோட 5 வருடம் அல்லது 5000 மணி நேரம் வாரண்டி பத்தியும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்பதான் எதிர்காலத்துல வாரண்டி அம்சத்தினால நீங்க எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வேற நிறுவனத்துல டிராக்டர் வாங்கியிருக்காரு. அவருக்கு வாரண்டி தொடர்பான மோசமான அனுபவம் இருந்தது. ஆமா சார், அதனாலதான் ஜான் டியர்ல எங்க வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இந்த 5 வருடம் அல்லது 5000 மணி நேரம் வாரண்டி பற்றி தெளிவா தெரியும்னு நாங்க உறுதி செய்யறோம். இதனால அவங்க சிறந்த வாரண்டி பலன்களையும் பெற முடியும் சார். சரி, சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி உங்க டிராக்டருக்கு ஜான் டியர் 5 வருடம் அல்லது 5000 மணி நேரம் வாரண்டியை பிரத்யேகமா வழங்குது. அதோட இந்த வாரண்டிக்கு நாங்க எழுதின சர்டிபிகேட்டையும் தரோம். இது எங்களோட அர்ப்பணிப்பு, அப்புறம் எங்க டிராக்டர்களோட தரத்தையும் காட்டுது. உங்க டிராக்டருக்கான 5 வருட வாரண்டி சர்டிபிகேட்டையும் நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆமா, கிடைச்சது. டிராக்டர் டெலிவரியோட சேர்ந்து வாங்கிட்டேன். மகேஷ் சார், முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற கம்பெனில இருக்கிறது மாதிரி நாங்க இந்த 5 வருடம் அல்லது 5000 மணி நேரம் வாரண்டிக்கு கஸ்டமர்கள் கிட்ட இருந்து எந்த கூடுதல் கட்டணமும் வாங்குறதில்ல. சரிதான், அப்ப நானும் எதுவும் கூடுதலா கட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல? ஆமா, இந்த 5 வருடம் அல்லது 5000 மணி நேரம் வாரண்டிக்கு கீழே மேனுஃபேக்சரிங் தொடர்பான குறைபாடுகளின் விளைவா ஏற்படுற எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்க ஜான் டியர் பொறுப்பேற்கிறது. இந்த வாரண்டிக்கு கீழே பாதிக்கப்பட்ட பகுதியை சரி செய்யலாம் அல்லது மாத்தலாம். இந்த வாரண்டி இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் அல்லது ஹைட்ராலிக்ஸ் போன்ற அனைத்து முக்கிய காம்பனன்ட்ஸ்களையும் முழுமையா உள்ளடக்கியது. ரொம்ப நல்லது. ஆனா ஆமா, வாரண்டி ரிப்பேருக்கு நான் எதுவும் பணம் தர மாட்டேன். கவலைப்படாதீங்க மகேஷ் சார், வாரண்டிக்கு கீழே வர எந்த ரிப்பேர்களுக்கும் எங்க கஸ்டமர்கள் கிட்ட இருந்து எந்த லேபர் சார்ஜும் நாங்க கேட்கறது இல்ல. ஆனா ஆமா, ஏதாவது காரணமா உங்களால டிராக்டரை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வர முடியலன்னா அப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கண்டிப்பா இருக்கும். ஆமா, அது பரவாயில்ல, எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நான் வேலை சம்பந்தமா என்னோட டிராக்டரை மற்ற இடங்களுக்கும் எடுத்துட்டு போவேன். அப்படின்னா உங்க டீலர்ஷிப்ல மட்டும்தான் நான் என்னோட வாரண்டியின் பலன்களை பெறணுமா? அதுதான் சார் ஜான் டியர் தர்ற அட்வான்டேஜ். இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஜான் டியர் ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்லயும் நீங்க இந்த வாரண்டியோட பலன்களை பெறலாம். அருமை, இது ரொம்பவும் பயனுள்ள விஷயம். ஆமா, ஆனா மகேஷ் சார், இந்த வாரண்டியோட பலன்களை பெற கஸ்டமருக்கும் சில பொறுப்புகள் இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. என்ன பொறுப்புகள்? உங்க டிராக்டரோட மெயின்டெனன்ஸ் அப்புறம் சர்வீஸை நிறுவனம் குறிப்பிடுற நேரம் மற்றும் இடைவெளியில தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதை மட்டும் உறுதிப்படுத்தணும். இது வாரண்டி பலனுக்கு மட்டும் இல்லாம இது உங்க டிராக்டருக்கும் நீண்ட ஆயுட்காலம் மற்றும் சிறந்த செயல்திறனை தொடர்ந்து வழங்கும். நிச்சயமா விக்ரம் சார், இது ரொம்ப முக்கியமானதுல. மெயின்டெனன்ஸ் இல்லாம எந்த வாகனமும் செயல்படாது, எனக்கு அது நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மிஷினரியில ஃப்ரிக்ஷன் ஏற்படுற பல பாகங்கள் இருக்கு. இது காலப்போக்கில் சேதமடையும். அதனால பெல்ட் செயின், கிளட்ச் பிளேட் பியரிங், பேரிங் ஷெல், பிளேட், ரப்பர் பாகங்கள், இது மாதிரி ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துற பாகங்கள், அத்துடன் சர்வீஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ்களை செய்யும் போது பொதுவா மாற்றப்படும் ஆயில் ஃபில்டர், கூலண்ட், ஃபாஸ்னர்ஸ், இது மாதிரி விஷயங்கள் வாரண்டிக்கு கீழே வராது. சரி, கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க டிராக்டர்கள் விவசாயம் தொடர்பான எந்த பணிகளையும் செய்யும் திறன் கொண்டவை. ஆனா டிராக்டர்ல எந்த வகையான மாற்றமும் செஞ்சா அது அதோட செயல்திறனை பாதிக்கும். அது மட்டும் இல்லாம பழுதடையவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த வேலையும் செய்ய டிராக்டருக்கு கூடுதல் அட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்பட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதாவது ஜான் டியரால அங்கீகரிக்கப்பட்ட டீலர்ஷிப்பை தொடர்பு கொண்டா நாங்க உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்க முடியும்னு நான் உங்களுக்கு வாக்கு தரேன். கண்டிப்பா, உண்மைதான். ஒரு விஷயம் சொல்லுங்க, 5 வருட வாரண்டியில டயர் மற்றும் பேட்டரி வருமா? இது ஒரு நல்ல கேள்வி. டயர், பேட்டரி, ஸ்டார்டர் மோட்டார், ஆல்டர்னேட்டர் போன்ற ஜான் டியர் சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணாத சில பாகங்கள் டிராக்டர்ல இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி பாகங்கள்
ஓஇ பார்ட்ஸ் அல்லது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் பார்ட்ஸ்னு அழைக்கப்படுது. மேலும் இந்த பார்ட்ஸ்களை அதோட அசல் மேனுஃபேக்சர்கள்கிட்ட இருந்து தான் நாங்க வாங்குறோம். அதனால இந்த ஓஇ பார்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா ஓஇ மேனுஃபேக்சர்கள் மூலமா அவங்க டீலர்ஷிப்ல மட்டும்தான் அவங்களால வாரண்டி வழங்கப்படுது. அதன் மேனுஃபேக்சரரை மட்டுமே பொறுத்ததாகும். அது மட்டும் இல்லாம இது நேரம் மற்றும் மணி நேரங்களின் அடிப்படையில மாறுபடலாம். இது ஜான் டியருக்கு மட்டும் இல்ல, மற்ற டிராக்டர் பிராண்டுகளுக்கும் பொருந்தும். ஆனா இந்த ஓஇ மேனுஃபேக்சரர்கள்கிட்ட இருந்து வாரண்டியை வாங்க ஜான் டியர் உங்களுக்கு உதவும். சரி, எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இந்த 5 வருட அல்லது 5000 மணி நேர வாரண்டியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். முக்கிய விஷயம் என்னன்னா, உங்க டிராக்டரோட இந்த வாரண்டியை டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். இதோட பொருள், நீங்க உங்க டிராக்டரை 4 வருடங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை வேறொரு கஸ்டமருக்கு வித்தா அடுத்த கஸ்டமரும் மீதி உள்ள 1 வருட வாரண்டியை பெறலாம். ரீசேல் பண்ணும்போது கூட உங்க டிராக்டர் வாரண்டியின் கீழே பாதுகாக்கப்படும். இது உங்க டிராக்டரோட ரீசேல் வேல்யூவை அதிகரிக்கிற வாய்ப்பை தருது. அட, பழ நழுவி பால்ல விழுந்தது மாதிரி பெரிய விஷயம் தானே? ஆமா, நிச்சயமா மகேஷ் சார். நல்லது விக்ரம் சார், நீங்க வாரண்டி பத்தின நிறைய விஷயங்களை விளக்கமா சொன்னீங்க. எனக்கு நிறைய தகவல்களும் கிடைச்சது. மகேஷ் சார், வாரண்டியை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆபரேட்டர் மேனுவலை நிச்சயமா படிச்சு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாரண்டியை பத்தின பல விரிவான தகவல்கள் அதுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா படிப்பேன். எப்படி இருந்தாலும் டீ தயார். முதல்ல டீ குடிச்சிட்டு அப்புறம் டிராக்டரை பத்தி எனக்கு விரிவா விளக்குங்க. ஜான் டியர், வாழ்க்கையின் சிறந்த முடிவு.